வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சார் இப்போ ஒரு ஒரு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கும். எப்படின்னா, முட்டையில இருந்து கோழி வந்துச்சா? இல்ல கோழியில இருந்து ம், முட்டை வந்துச்சா? அப்படின்ற மாதிரி. ம். அந்த மாரி தான் இப்ப பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல அண்ணாமலை அவர்களுடைய வளர்ச்சினால தான் பாஜக வளர்ந்துச்சு அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய பலத்தினால அண்ணாமலை வளர்ந்தாரு அப்படின்னு. இது வந்து ஒரு புரியாத புதிர் மாரியே வந்து போயிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை அவர்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் பாஜகவா? இல்ல பாஜகவோட வளர்ச்சிக்கு அண்ணாமலை அதாவது காரணமா? ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. ஒரு ம். நல்லா இருக்க குடும்பம் நல்லா இருக்கிற வரைக்கும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. சண்டை வந்துருச்சு, வெளிய தெரியாத வரைக்கும் ஓகே. வெளிய தெரிஞ்சிருச்சு அப்டின்னா, அது வந்து வெளியில இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் தான். அத நான் எப்படி சொன்னாலுமே வந்து 2 பேருக்கும் ஒத்து வரலன்னா அதாவது ஒண்ணா இருக்கும்போது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் பெனிஃபிட் 2 பேருக்குமே பெனிஃபிட் இருக்குது. ம். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது அந்த மியூச்சுவல் பெனிஃபிட்ங்கிறது வரும். ஒத்து வரல 2 பேரும் பிரிஞ்சு ஒரு சுமூகமா போறது வந்து 2 பேருக்குமே நல்லது. இப்போ வந்து ஒரு ஒரு சாரார் அவங்கள குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்ச நாள் வரை அமைதியா இருப்பாங்க. எந்த ஆப்போனன்ட்டா இருந்தாலும். ம். ஒரு கட்டத்துக்கு மேல இவன் திருப்பி டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும். இப்ப தமிழிசை அவர்கள் நேத்து பேசுனத பார்த்தீங்கன்னா, சுயநலத்த பத்திலாம் அவங்க பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு பதவி உங்களுக்கு வரலன்னு சொல்லுங்க. மாவட்ட தலைவர்ல இருந்து மாநில தலைவரா இருக்கட்டும், அதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து ஆளுநர் ஆனதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் திரும்பியும் அந்த ரிசைன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமும் நீங்க மறுபடியும் நீங்க கண்டெஸ்ட் பண்றீங்கன்னு சொல்றீங்க. அப்ப அந்த பகுதியில, அந்த தொகுதியில வேற யாருமே இல்லவே இல்லையா? ம். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உமா ஆனந்த் அவர்கள் வந்து மாமன்ற ஒரே ஒரு உறுப்பினர் தான் பிஜேபி சிறப்பாக செயல்படக்கூடியவங்க. ஒரு எக்ஸாம்பிள் அந்த வாய்ப்பு இன்னொருத்தருக்கு நீங்க குடுத்துருக்கலாமே. எல்லாமே எனக்கு தான் வேணும்னு சொல்றது சுயநலமா?